வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வெட்னஸ்டே லன்ச்சு அது கூடவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணோம் பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு தான் வச்சுருந்தோம். நம்ம வெண்டைக்காய் நறுக்கும்போது விழுவிழுப்பாக இருக்கும். ஸோ நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு துணியால் நல்லா தொடச்சிட்டு குழம்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்குவோம். குழம்புல தான் போட போகிறோங்கிறனால பெருசாக நல்லா கட் பண்ணிவிட்டு எட்ஜெல்லாம் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த தட்டில் வச்சு வெயிலில் காய வச்சிங்கன்னா அந்த விழுவிழுப்பு தன்மை போயிடும். டைம் இருக்கவங்க இப்படி பண்ணலாம். டைம் இல்லாதவங்க நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு துணியால் தொடச்சாலே போதும். இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி லீவு. ஸோ அதனால் டைம் நிறையா இருந்தது. வெயிலுமே நல்லா இப்போ சம்மர் சீசனாக நல்லா வெயில் அடிக்குது. ஸோ அதனால் வெயிலில் காய வச்சு பண்ணும்போது நன்னும் நல்லாவுமே இருக்கும். அந்த விழுவிழுப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. ஸோ இந்த காய வச்ச வெண்டைக்காவை எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு குழம்புல ஆட் பண்ணுங்கள். இந்த குழம்புக்கு எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் தக்காளி மிளகா போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இந்த வதக்குனதோட மசால் பொடி ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் மாமிஸ் மசால் பொடி தான் ஆட் பண்ணியிருந்தோம். புளிக்குழம்பு மசாலா சில பேர் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதையே மசால் பொடி போட்டுக்கலாம். நாங்கள் அரைச்சி வைக்கல, கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் மாமிஸ் புளிக்குழம்பு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம். அந்த வெண்டைக்காவையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் புளிக்கரைசல் தேவையான அளவு புளிக்கரைசல் ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி புளிக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா புளிக்குழம்பு வைக்கிறது நல்லா எக்ஸ்பர்ட். நல்லா சூப்பராக எல்லா புளிக்குழம்புமே வைப்பாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த புளிக்குழம்பு ஸ்கூலுக்கெலாம் கொண்டு போகும்போது. சம்மர் சீசனில் மாங்காய் நிறையா வரதுனால அதை வச்சு மாங்காய் பச்சடி போட்டோம். நல்லா காயாகவும் இல்லாமல் பழமாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற ஸ்டேஜில் இருக்க மாங்காவை கட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகாய் தூளும் வெல்லமும் போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா ரெடி. இதை வேறு டைப்பாகவும் பண்ணுவாங்க. அது இன்னும் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அன்றைக்கி அப்பாவுக்கு கருவாடு பிடிக்குங்கிறதுனால கருவாடு எங்கள் அம்மா பண்ணியிருந்தாங்க. இது என்ன பேர் எனக்கு தெரியல. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டு அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் பச்சை மிளகாய் சுருளாக வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்ச கருவாடையும் அந்த எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுறணும். ஸோ அன்றைக்கி முருங்கைக்கீரையும் வச்சுருந்தாங்க. இதுக்கு ரெசிபி ஷூட் பண்ணல, நான் இன்னொரு நாள் ஷூட் பண்ணி போடுறேன். லஞ்சுன்னு பார்த்துடலாமா? ரைஸு வெண்டைக்காய் குழம்பு முருங்கைக்கீரை மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடியோடு நம்ம சாப்பிடும்போது அப்படியே சோறு உள்ளே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் பச்சடிங்கிறது வேறு எதுக்குமே ஈக்குவல் ஆகாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கூழ் கிண்டி இருந்தோம். அதை தான் குடித்தோம். இது ஒரு நாள் இதுக்கு வீடியோ நான் ஷூட் பண்ணி போடுறேன். நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். உடம்பு வலிலாம் வராது, கை கால்லாம் எவ்வளோ ஏஜ் ஆனாலும் வலியே வராது. இது டெய்லி உங்களோட ரொட்டீன் உணவில் எடுத்துக்கோங்க. ஸோ அன்றைக்கி இதோடு சேர்த்து சப்பாத்தியும் பன்னீருமே பண்ணியிருந்தாங்க அம்மா. ஸோ சப்பாத்தி வித் பன்னீர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தியோட என்னெல்லாம் குருமா வைப்பீங்களா இல்லை என்ன வச்சு சாப்பிடுவீங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வர வீடியோஸ் எங்கள் ஊரில் எக்ஸிபிஷன் போட்டாங்கன்னு சொன்னேன்ல, அதில் என்னென்ன வாங்கி சாப்பிட்டோம் என்னென்ன கடையெல்லாம் பார்த்தோங்கிறத நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த எக்ஸிபிஷனில் இந்த மாதிரி ஜூஸ் கடை நிறைய ஸ்நாக்ஸ் கடையாக போட்டிருந்தாங்க. இது நம்ம சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி எதுவுமே வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டோம். ஆனால் எல்லாமே எக்ஸிபிஷனில் விலை காஸ்ட்லியாக இருந்தது. அந்த சாக்லேட்ஸ் மிட்டாயெலாம் ஒவ்வொரு ஷேப்பில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பானிபூரி கடைக்கு போனோம். இந்த பானிபூரியில் சமோசா இருந்தது, பானிபூரி மசாலா பூரி எல்லாமே இருந்தது. நாங்கள் மசாலா பூரி வாங்கினோம், அட் த சேம் டைம் பானிபூரியுமே வாங்கினோம். என்னோடய ஃப்ரெண்டு பானிபூரி வாங்கினாங்க, நாங்கள் மசாலா பூரி தான் வாங்கினோம். ஸோ அதில் அந்த பூரியை உதுத்து போட்டு உருளைக்கிழங்கு ஸ்டப்ஸ்லாம் வச்சு பெரிய வெங்காயம்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அந்த ஷால்லாம் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ டேஸ்ட்டு அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ எந்த ஊரில் பானிபூரி ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். பானிபூரிலையுமே பானி அவ்வளோவா நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்தது. எனக்கு பானிபூரியோட மசாலா பூரி தான் ரொம்ப பிடிக்கும். என்னையமான யார் இருக்கீங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு போங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ராட்னம் நிறைய அதுக்கு ராட்னம் ஜெயின் வில் கொலாம்பஸில் அதில் போட்டு வீடியோ எடுக்கிறோம். அது ரொம்ப ஸ்லோவாக சுற்றினாங்க. அதனால் இதில் மட்டுமே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஜாலியாக தான் இருந்தது. நம்ம கூல் பண்ணுறதுக்கு இந்த ராட்டினம் போகலாம். நல்லா அட்வென்ச்சரஸாக இருக்கணும்னா அந்த கொலாம்பஸ் ஜெயின் வில்லாம் போகலாம். ஸோ அதுலேயுமே போனோம். அதில் பயமாக இருந்ததா, அதனால் வீடியோ எடுக்கலை. இதில் மட்டும் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் எங்கள் கூட குட்டி பாப்பா இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணி அதில் போட்லாம் விடுவாங்களே அந்த மாதிரி இருந்தது. அதில் அந்த பாப்பாவை மட்டும் விட்டோம். அது மட்டும் அதில் போயிட்டு வந்துச்சு அந்த பாப்பா மட்டும். ஸோ
ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ நான் ஆட் பண்ண போகிறேன். முன்னாடி ஒரு 2 டேஸ் முன்னாடி எடுத்தது. அம்மா வந்து கடைக்கு போய் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் நானும் என்னோடய தங்கச்சியுமே நாங்கள் 2 பேருமே அவ்வளோவா கடைக்கே போக மாட்டோம். எங்கள் அம்மா தான் எல்லாமே போய் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த வீடியோவை தான் நான் இப்போ எடுத்திருந்தேன். கடைக்கு போகும்போது வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஒரு மெமரிஸாக சேவ் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னென்ன வாங்கியிருக்காங்க பார்ப்போமா. எதுனாலுமே எங்கள் அம்மா தான் கடைக்கு போய் வாங்குவாங்க. நாங்கள் 2 பேருமே வீட்டை விட்டு காலை வெளியே எடுத்து வைக்க மாட்டோம். கடைக்கு போகணுன்னு சொன்னால் எங்கேயாவது ஓடிடுவோம். ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்தால் பார்க்கலாம். பட்டாணி வைக்கிறதுக்காக பட்டாணி வாங்கிட்டு வந்தாங்க. ட்ரை பட்டாணி கடையில் வைக்கும்ல அது. அதுக்கப்புறம் கேரட்டு, கத்திரிக்காய், தக்காளி, முருங்கைக்காய், கருவேப்பிலை, வாழைப்பழம்லாம் இருந்தது. அதில் வேறு என்ன வாங்கிட்டு வந்தாங்க. 7up வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கூல் ட்ரிங்க்ஸ்லேயே இந்த பன்னீர் சோடான்னு சொல்லுவாங்களே அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோதான். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.